Good morning students. Today now we are discussing about 5th chapter molecular genetics la transcription unit and gene. இப்ப transcription unit DNA ல எத்தனை ரீஜியன்ஸ் இருக்கு அப்படினா மெயினா 3 ரீஜியன் கொடுத்திருக்காங்க பாரு. That is a DNA double strand அப்படினு சொல்லுவோம். இப்ப இந்த DNA double strandல 3 prime into 5 prime end அப்படினு சொல்லுவாங்க. இங்க 5 prime into 3 prime end அப்படினு சொல்லுவோம். ஏனா எப்பவுமே DNA எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படினு கேட்டா ஆன்டி பேரலலா தான் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிருக்கோம். அதாவது ஆப்போசிட் போலாரிட்டி 3 prime endல ஸ்டார்ட் ஆனிச்சா 5 prime endல முடியும்னு சொல்லுவோம். இங்க 5 primeல ஸ்டார்ட் ஆனா அங்க ஆட்டோமேட்டிக்கா 3 5 அப்படியே ஆப்போசிட் ஆன்டி பேரலலா ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே அண்டர்ஸ்டாண்டா? சரி ஓகே. தென் நெக்ஸ்ட் இப்போ இத மேக்ஸिमम 3 ரீஜன் சொல்லிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரீஜன் இஸ் கால்ட் என்னன்னு கேட்டா ப்ரோமோட்டார் ரீஜன். First region என்ன சார் அப்படினா promoter region. Second region terminator region. ஓகே மூணு என்ன சார்னா structural gene. அமைப்பு ஜீன்கள் அப்படினு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ மெயினா வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் DNA இருக்குனா மூணு ரீஜன் இருக்கு. The first region is called promoter region, second structural gene, third one is called terminator region அப்படினு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா promoter region. இப்போ promoter region எங்க சார் இருக்கு அப்படினு கேட்டா the promoter region இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாண்ட் ஒரு ஃபார்ம் ஆயிருக்கும். ஒன்னு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படினு சொல்லுவாங்க, இன்னொன்னு கோடிங் ஸ்டாண்ட். இப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் எங்க சொல்லுவோம் அப்படினு கேட்டா 3 prime endல இருந்து 5 prime end நோக்கி இருப்பது என்னன்னு கேட்டா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். இதுதான் பேரண்ட் ஸ்டாண்ட் அப்படினு சொல்லுவோம். அதே மாதிரி 5 prime end to 3 prime end நோக்கி இருப்பது என்னன்னு கேட்டா கோடிங் ஸ்டாண்ட் அப்படினு சொல்லுவாங்க. இப்போ தடிசிய வந்து பாத்தீங்க அப்படினா டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் ஆஃப் DNA அப்படினு சொல்லுவாங்க. ஒன்னு promoter region, terminator region, between promoter and terminator presence of structural gene, 3 prime end to 5 prime end ல இருப்பது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், 5 prime end to 3 prime end ல இருப்பது கோடிங் ஸ்டாண்ட். இப்போ ஒவ்வொண்ணையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணனும். ப்ரோமோட்டர்னா என்ன, டெர்மினேட்டர்னா என்ன, ஸ்ட்ரக்சரல் ஜீன்னா என்ன, டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்னா என்ன, கோடிங் ஸ்டாண்ட்னா என்ன அப்படிங்கறதை எக்ஸ்பிளைன் பண்ணனும். ஃபர்ஸ்ட் இருக்குது என்னன்னு கேட்டா ப்ரோமோட்டர். இப்போ ப்ரோமோட்டர்னா என்ன சார்? இப்போ ப்ரோமோட்டர் அப்படிங்கிறது மெயினா என்ன சொல்லுவாங்க? அங்க இருக்கக்கூடிய DNA சீக்வென்ஸ்ல பைண்டிங் சைட் ஆஃப் RNA பாலிமரேஸ். இந்த இடத்துல இதோட வேலை என்ன சார் அப்படினா பைண்டிங் சைட். பைண்டிங் சைட் ஆஃப் என்ன சார் அப்படினா RNA பாலிமரேஸ். RNA பாலிமரேஸ் இணையக்கூடிய அந்த பிளேஸ்க்கு என்ன பேர் அப்படினா ப்ரோமோட்டர். ஏன்னா இதுதான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டா டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படினா ப்ரோமோட்டருடைய வேலை ப்ரோமோட்டர் டு ஹெல்ப் பைண்டிங் சைட் ஆஃப் RNA பாலிமரேஸ். ஒன்னு. ரெண்டாவது ப்ரோமோட்டர் எங்க இருக்கு? இப்ப இந்த ப்ரோமோட்டர் பிரசன்ட் இன் வேர் அப்படின்னு கேட்டா இங்க கோடிங் ஸ்டாண்ட் ஆஃப் 5 prime end. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா தட் இஸ் என்னது 3 prime end ஆஃப் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ரோமோட்டருக்கு லெஃப்ட் சைடு, அதே மாதிரி ரைட் சைடு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அண்டர்ஸ்டாண்டா? அப்ப இதுக்கு முன்னால மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா என்ன சொல்லிருக்கோம்? 5 prime end ஆஃப் கோடிங் ஸ்டாண்டுக்கும் 3 prime end ஆஃப் வந்து பாருங்க டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கும் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருப்பது யார் சார் அப்படினா ப்ரோமோட்டர். அண்டர்ஸ்டாண்டா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரோமோட்டர் எங்க இருக்கு அப்படினா 5 prime end ஆஃப் கோடிங் ஸ்டாண்ட், 3 prime end ஆஃப் என்ன சார் அப்படினா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படினு சொல்லுவோம். சரி ஓகே. இப்போ இது அமைஞ்சிருப்பது அப்ப இந்த ப்ரோமோட்டர் இன் எ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இதுதான் வில் டிஃபைன்ட். எதை சார் டிஃபைன் பண்ணுது அப்படின்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஸ்டாண்டையும் கோடிங் ஸ்டாண்டையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான காரணம் இந்த ப்ரோமோட்டர் ரீஜன் இருப்பதுதான். டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல ப்ரோமோட்டர் ரீஜன் இருக்கிறதுனால தான் அங்க இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஸ்டாண்டும் கோடிங் ஸ்டாண்டும் தெளிவாக விளக்கப்படுகிறது. அப்ப இந்த டெர்மினேட்டர் ரீஜன் சொல்லிருக்கோம் இல்லையா? அப்ப டெர்மினேட்டர் ரீஜன் எங்க? 3 prime end ஆஃப் கோடிங் ஸ்டாண்ட், 5 prime end ஆஃப் என்னது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். இப்போ இந்த இடத்துல இது உனக்கு என்ன சார் பண்ணுது அப்படின்னா கோடிங் ஸ்டாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா DNA சீக்வென்ஸ் என்ன பண்ணும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். அங்க இருக்கக்கூடிய இந்த RNA பாலிமரேஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த RNA பாலிமரேஸ் உடைய ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடும்.
ஓகே, அப்ப RNA தடிசி என்ன சொல்றோம், டெர்மினேட்டர் நீக்கிற ஸ்டாப்பிங் கோடன். இது எப்படி இனிஷியேஷன் கோடன் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்க டெர்மினேட்டர் நீக்கிறது. அப்ப இந்த டெர்மினேட்டிங் ஓகே, அப்ப பாலிமரேஸ் இங்க ரீச் ஆன உடனே உனக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும். அப்ப இந்த இடத்துல ஓகே, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூகேரியாட்ஸ்லயும் ப்ரோமோட்டார் ரீஜன்ல யார் செல் அதிகமா இருக்கா, இதுதான் ப்ரோமோட்டார் ரீஜன். இப்ப ப்ரோமோட்டார் ரீஜன்ல யார் செல் அதிகமா இருக்கா அப்படின்னா அடினைனும் தைமினும் ரிச்சா இருக்கும். இங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா அடினைன் தைமின் ரிச்சா இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா டாடா பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடினைனும் தைமினும் அதிகமா இருப்பதனால அதுக்கு என்ன பேரு, டாடா பாக்ஸ். அப்ப டாடா பாக்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து பாருங்க கோல்பர்க் கோகன்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா, கோல்பர்க் டாடா பாக்ஸ், அதர்வைஸ் கால் கோல்பர்க் ஆர் ஓகே கோகன்ஸ். கேள்விப்பட்டிருக்கியா, மேக்ஸிமம் வந்து பார்த்தா கோல்பர்க் ஆர் கோகன்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சார் அப்படின்னு இவர்தான் வந்து பாருங்க டிஸ்கவர் பண்ணியிருக்காரு, கோகனஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. he is discovered எதை சார் டிஸ்கவர் பண்ணிருக்காரு, டாடா பாக்ஸ் எங்கன்னு கேட்டா யூகேரியாட்ஸ் அனிமல்ல என்ன சார் அதிகமா இருக்குன்னா அடினைனும் தைமினும் அதிகமா இருக்கு. சோ இட் இஸ் கால்ட் டாடா பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கோல்பர்க் கோகன்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ப்ரோகேரியாட்ஸ்ல இப்போ ப்ரோகேரியாட்ஸ் என்ன சார் அப்படின்னா பிரிப்னோ பாக்ஸ், அதுக்கு பேர் ப்ரோகேரியாட்ஸ் இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ரீப்னோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்க இதை டிஸ்கவர் பண்ணவர் யாருன்னா ப்ரீப்னோ அப்படிங்கிற சயின்டிஸ்ட், அதனால அதுக்கு என்ன பேரு ப்ரீப்னோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம ப்ரோமோட்டர் இன் யூகேரியாட்ஸ் ஓகே, ப்ரோமோட்டர் இன் யூகேரியாட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சார் தேவைப்படுது, என்ஹான்சர். அங்க வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு என்ஹான்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைப்படுறது. இது இல்லாம அண்டர்ஸ்டாண்ட், இப்ப அங்க இருக்கக்கூடிய 2 ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ உடையும் ஸ்ட்ரக்சரல் ஜீன் என்ன சார் ஃபார்ம் ஆயிருக்காங்க, டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்னா என்ன, கோடிங் ஸ்ட்ராண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ உனக்கு என்ன இருக்கு, ப்ரோமோட்டர் ஓவர் டெர்மினேட்டர் ஓவர். இப்போ டெம்ப்ளேட்னா என்ன, கோடிங் ஸ்ட்ராண்ட்னா என்ன. இப்போ நம்ம பார்க்கிறது அடுத்தது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். இப்போ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் எதை சார் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல ஆப்போசிட் போலாரிட்டி அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ டிபெண்டிங் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, கேட்டலைஸ். எதை கேட்டலைஸ் பண்ணுதுன்னா பாலிமரைசேஷன் ஆஃப் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஓகே, அப்போ மேக்ஸிமம் போலாரிட்டி எங்க சார் அப்படியே 3 பிரைம் to 5 பிரைம் எண்ட். அப்ப 3 பிரைம் எண்ட் நோக்கி என்ன 3 பிரைம் எண்ட்ல இருந்து 5 பிரைம் எண்ட் நோக்கி போகக்கூடிய அந்த பாலிமரைசேஷன் ஆஃப் என்னங்கற நியூக்ளியோடைட். புதுசா வந்து பாருங்க நியூக்ளியோடைட்ஸ் உருவாகிட்டு போயிட்டே இருக்கு இல்லையா, அந்த ஒரு சைடு ஆஃப் போலாரிட்டிக்கு என்ன பேருனா டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதர் ஸ்ட்ராண்ட் ஓகே, இப்போ அதர் ஸ்ட்ராண்ட் தட் இஸ் a கோடிங் ஸ்ட்ராண்ட். அப்ப அதர் ஸ்ட்ராண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், 3 பிரைம் to 5 பிரைம் எண்ட். அப்படியே ஆப்போசிட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 பிளஸ் சரி கோடிங் ஸ்ட்ராண்ட் 5 பிரைம் to 3 பிரைம் எண்ட். ஓகே, அப்ப 5 பிரைம் எண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, 3 பிரைம் எண்ட் நோக்கி ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கோடிங் ஸ்ட்ராண்ட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா அடினைன் இருந்தா இங்க தைமினுக்கு பதிலா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டா யுரேசில் ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டா இங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஆர்என்ஏக்கு என்ன கிடையாது அப்படின்னா தைமின் கிடையாது. தைமின் இருக்கக்கூடிய பிளேஸ் யார் அப்படின்னா யுரேசில் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் a கோடிங் ஸ்ட்ராண்ட். அண்டர்ஸ்டாண்டா சார், உனக்கு ஒண்ணுமே வேண்டாம். அதாவது டிஎன்ஏ டிபெண்டிங் ஆர்என்ஏ பாலிமரேஸ் எங்க ஒட்டிட்டு இருக்கு, ப்ரோமோட்டர் ரீஜன்ல இருக்கு இல்லையா. அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா பாலிமரைசேஷன். ஓகே, பாலிமரைசேஷன் அப்ப என்னன்னு கேட்டா நியூக்ளியோடைட்ஸ். இது எப்படி சார் அப்படின்னா ஒன்லி ஒன் டைரக்ஷன் 3 பிரைம் எண்ட்ல இருந்து 5 பிரைம் எண்ட நோக்கி தான் போயிட்டே இருக்கும். இந்த போலாரிட்டிக்கு என்ன பேர் அப்படின்னா டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அப்படிங்கலாம். ஆப்போசிட் ஸ்ட்ராண்டுக்கு என்ன பேர் அப்படின்னா கோடிங் ஸ்ட்ராண்ட். இப்போ இந்த கோடிங் ஸ்ட்ராண்ட்ல தைமினுக்கு பதிலா மட்டும் என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், யுரேசில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா இது ஆர்என்ஏல என்ன சார் ஃபார்ம் அப்படின்னா தைமினுக்கு பதிலா யுரேசில் ஃபார்ம் ஆயிருக்கும் சொல்லுவாங்க. தட் இஸ் a கோடிங் ஸ்ட்ராண்ட். அப்ப உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் ஓவர், கோடிங் ஸ்ட்ராண்ட் ஓவர். தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீன், அமைப்பு ஜீன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப ஸ்ட்ரக்சரல் ஜீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா 2 சொல்லுவாங்க. ஒன்னு மோனோசிஸ்டர்னிக் ஒன்னு இருக்கு, அதே மாதிரி பாலிசிஸ்டர்னிக் ஒன்னு இருக்கு. இந்த இடத்துக்கு சிஸ்டான் அப்படின்னா என்ன மீனிங், ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஜீன் இஸ் கால்ட் சிஸ்டான். இங்க மோனோனா சிங்கிள். அதே மாதிரி இங்க பாலி அப்படின்னு கேட்டா மெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மோனோசிஸ்டர்னிக் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா யூகேரியாட்ஸ்க்கும், அதே மாதிரி பாலிசிஸ்டர்னிக் யாருக்கு அப்படின்னா ப்ரோகேரியாட்ஸ். இப்ப கீவேர்ட் வச்சுக்கலாம், பிபி
அப்ப பாலிசிஸ்டர்னிக் பிரசன்ட் யாருக்கு அப்படின்னா ப்ரோகாரியோட்ஸ் PP ஞாபகம் வச்சுக்கோ. மோனோசிஸ்டர்னிக் பிரசன்ட் என்னன்னு கேட்டா யூ தட் இஸ் யூகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அங்க எப்படி சார் செயல்படுது? அங்க இருக்கக்கூடிய சிஸ்ட்ரான் தான் ஃபங்க்ஷனல் யூனிட்டா செயல்படுது. இது ஒன்லி ஒன் பாலிபெப்டைட் டைப்பை மட்டும் தான் ஃபார்ம் பண்ணிருக்கும். ஓகே, ஒரே ஒரு பாலிபெப்டைட் செயினை தான் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லுவோம். அண்ட் இங்க ப்ரோகாரியோட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் வந்து பாத்தீங்கன்னா பாலிபெப்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப அங்க யூகேரியோட்ஸ்ல இருக்கக்கூடிய mRNA கேரி இது ஒன்லி என்ன சார் அப்படின்னா ஒன்லி ஒன். ஓகே, ஒரே ஒரு சிம்பிள் புரோட்டீனை மட்டும் தான் அது கேரி பண்ணும். அதனால அதுக்கு என்ன பேரு? மோனோசிஸ்டர்னிக் mRNA சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கப்பா. யூகேரியோட்ஸ்ல அங்க இருக்கக்கூடிய ஈச் mRNA ஒவ்வொரு mRNAவும் உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கேரி ஒன்லி சிங்கிள் புரோட்டீன், ஒரே ஒரு பாலிபெப்டைட மட்டும் தான் கேரி பண்ணும். சோ இட் இஸ் கால்ட் பாலிசிஸ்டர்னிக். அதே ப்ரோகாரியோட்ஸ்ல வந்து பாருங்க கிளஸ்டர் அப்படியே கொத்து போன்று. அப்ப அங்க ரிலேட்டட் ஜீனை வந்து கேரி பண்ணதுக்கு பேர் ஒப்பரான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கு இல்லையா? ஒப்பரான் அப்படின்னு சொல்லுவோம். ஒப்பரான்னா என்னது? குரூப் ஆஃப் ஜீன், கிளஸ்டர் ஆஃப் ஜீன். ஓகே, அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுது சார்? டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி அங்க இருக்கிறது எல்லாத்தையும் டுகெதர் பண்ணுது சிங்கிள் mRNA-வா. சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் mRNA. அதுக்கு என்ன பேர்? பாலிசிஸ்டர்னிக். அப்ப பிஃபோர் ஸ்டாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்ப பிஃபோர் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு முன்னால RNA பாலிமரேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பைண்ட் ஆகுது. எங்க பைண்ட் ஆகுது? ப்ரோமோட்டர் ரீஜன்ல பைண்ட் ஆகுது. ப்ரோமோட்டர் ரீஜன்ல பைண்ட் ஆகி அதை ரெகக்னைஸ் பண்றது அதுதான். அப்ப ரெகக்னைஸ் பண்ணி எப்ப சார் அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஜீன். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியா இருக்கு. பாக்டீரியாங்கிறது ப்ரோகாரியோட்ஸ் தான். ஆனா ப்ரோகாரியோட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா RNA பாலிமரேஸ் வந்து ரெண்டு மேஜர் காம்போனன்ட்ஸ் இருக்குங்கறாங்க. அதுல கோர் என்சைம்னு ஒன்னு இருக்கு, சிக்மா சப்யூனிட்னு ஒன்னு இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இந்த இடத்துல சிக்மா சப்யூனிட் அப்படிங்கிறது அங்க இருக்கு இல்லையா? DNA டிபெண்டிங் RNA பாலிமரேஸ். அதாவது இந்த DNA டிபெண்டிங் RNA பாலிமரேஸ்ல சிக்மா ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, அப்ப சிக்மாவோட தான் எங்க சார் அப்படின்னா ப்ரோமோட்டர் ரீஜன்ல இணையும். எங்கன்னா பாக்டீரியாவுல. இதுதான் இனிஷியேஷன் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கோர் என்சைம் அப்படிங்கிறது அங்க சிக்மா ஃபேக்டர் இல்லாமல் இருக்கக்கூடிய RNA டிபெண்டிங் சார் DNA டிபெண்டிங் பாலிமரேஸ் இருக்கு இல்லையா? ஓகே, அந்த பாலிமரேஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா கோர் என்சைம். சார் புரியுதா உங்களுக்கு? இது மேக்ஸிமம் சிக்மா இருந்தா அது பேர் சிக்மா ஃபேக்டர். சிக்மா இல்லாம அங்க வெறும் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா யாரு? DNA டிபெண்டிங் RNA பாலிமரேஸ் மட்டும் இருந்தா அதுக்கு பேர் கோர் என்சைம். அப்ப அந்த சிக்மா சப் யூனிட் சொல்லிருக்காங்க இல்லையா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா கோர் என்சைம் யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா பீட்டா டேஷ்னு ஒன்னு இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க பீட்டா, அதே மாதிரி ஆல்பா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுல செயல்படுது அப்படின்னா கோர் என்சைம்ல செயல்படக்கூடிய ஒண்ணுன்னு சொல்லுவோம். சரிங்க, ஓகே. இப்ப இந்த கோர் என்சைம் இப்ப இதுலயும் இந்த சிக்மா சப் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள். இதுதான் எதை ரெஸ்பான்சிபிள் பண்ணுதுன்னா ரெகக்னைசிங் தி ப்ரோமோட்டர். ப்ரோமோட்டர் ரீஜன் ரெகக்னைஸ் பண்றது யார் அப்படின்னா இதுதான். இப்ப இந்த சீக்வென்ஸ் தான் வெரி டிஃபரண்ட் இன் வந்து பார்த்தா அப்படின்னா ஆர்கானிசம்ஸ். ஓகே, வேரி மேக்ஸிமம் வந்து பாருங்க வெவ்வேறு உயிரினங்களுக்கு வந்து பாருங்க மாறுபட்டு காணப்படும் சொல்லுவாங்க. இப்ப இந்த RNA பாலிமரேஸ் என்ன பண்ணுதுன்னா ஓபன். இப்ப இந்த RNA பாலிமரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ஓபன் பண்ணும். எங்க சார் அப்படின்னு கேட்டா ஒரு பர்టిక్యులர் DNA. ஓகே, அப்ப மேக்ஸிமம் அந்த இடத்துல உனக்கு என்ன பண்ணும் சார் அப்படின்னா ஒரு பபுளை ஏற்படுத்துது. டிரான்ஸ்கிரிப்ஷன் பபுள் அப்படின்னு சொல்லுவோம். சார் இந்த RNA பாலிமரேஸ் உனக்கு எதை ஏற்படுத்துது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் பபுளை ஏற்படுத்தும். இந்த கோர் என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா தட் இஸ் அங்க இருக்கக்கூடிய என்னது மூவ். ஓகே, அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா எதை சார் மேனுஃபேக்சரிங் பண்ணுது அப்படின்னா RNA வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய வந்து ப்ராசஸ உற்பத்தி பண்ணி அங்க சிக்மா சப் யூனிட் வந்து பாருங்க பிகைன். எங்க பிகைன் ஆயிருதுன்னா ப்ரோமோட்டர் ரீஜனுக்கு முன்னாலேயே வந்து பாருங்க ஃபார்ம் ஆயிருது. கடைசியா அங்க எண்ட் ஆஃப் ஜீன். அப்ப எண்ட் ஆஃப் ஜீனை மார்க் பண்றது யாரு அப்படின்னா டெர்மினேட்டர் சீக்வென்ஸ் தான். இது உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஹேர்பின் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்ப அந்த ஹேர்பின் ஸ்ட்ரக்சரா வந்து பாத்தீங்க அப்படின்னா RNA-ல அங்க இருக்கக்கூடிய சப் கிளாஸ் டெர்மினேட்டர் இருக்கு இல்லையா? இது உனக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய ரெகக்னைசேஷன் புரோட்டீன். ஓகே, அந்த ரோ புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து பாருங்க P ப்ரொனன்சியேஷன். ஓகே, கடைசியா வந்து பாருங்க ரோ புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரோ ஃபேக்டர். இப்ப இந்த ஃபேக்டர் தான் உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அதாவது புதுசா உருவான mRNA-வை தனியா செப்பரேட் பண்ணி விடுறது யார் அப்படின்னு இதுதான். இது எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா டெர்மினேட்டர் ரீஜன்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, ஏதாவது டவுட்னா வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி கேளு. ஓகே, தேங்க்யூ.